வணக்கம். இது வந்து ஆர்எல்டிஓபி ஃப்ரெஷ் கேஸு ஃபைலிங் ஆன்லைன், ஓகேவா, இன் ஸ்மால் காஸ் கோர்ட்டு. அதனுடைய ப்ரொசீஜர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து வீடியோ நம்பர் 2, ஓகேங்களா. என்கிட்ட ஒரு ஃபுல் செட்டு வச்சுருக்கேன், ஓகேவா. எப்படி ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நீங்கள் கேளுங்க. வக்கீல்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்றேன். வக்கீல்களுக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் கிடையாது. கரெக்டுங்களா. இப்போ என்கிட்ட இருக்கிற ஃபுல் செட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் காப்பி. அதில் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கரெக்டுங்களா. ஸோ இப்போ வந்து என்னென்னா, இதெல்லாம் ஒரு விஷயமா, இந்த பெட்டிஷன்லாம் ரெடி பண்ணுறதுக்கு தான் புக்கே இருக்குது. அதை விட்டு இவர் தான் ஃப்ரீயாக கொடுக்குறாரான்னா விண்ணத்தை பெருசாக கொடுத்துட்டார் இவர். இது என்ன எங்களுக்கு தெரியாத விஷயம்? உங்களுக்கு எல்லாமே தெரியுங்க, நான் இல்லைன்னெலாம் சொல்லலை. எந்த பெட்டிஷனை எந்த ஃபார்மேட்டில் அடிக்கணும், எந்த ஃபார்மேட்டில் இதை உருவாக்கணும்லாம் புக்கெல்லாம் இருக்குதுங்க. அதெல்லாம் வந்து வாங்கி படிச்சுக்கோங்க. வேண்டாம்லாம் நான் சொல்லலைங்க. இல்லாதவங்களுக்கு தான் நான் கொடுக்குறேன்றேன். விஷயம் தெரியாதவங்களுக்கு தான் நான் கொடுக்குறேன்றனே தவிர, பிணியாளிகளுக்கே வைத்தியன் வேண்டுவதே அல்லாமல் சொஸ்தமானவர்களுக்கு வைத்தியன் வேண்டியதில்லை அப்படின்னு பைபிள் வசனம் சொல்லுது. ஆண்டவர் தான் சொல்கிறாரு. சரிங்களா. ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறது, இல்லாதவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு தான் நான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். கரெக்டுங்களா இல்லையா? நானே முன் வந்து தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் வச்சுக்கிட்டு வஞ்சனை பண்ணல. கரெக்டுங்களா. என்கிட்ட இருக்குது, யாருக்காச்சும் தேவைன்னா வந்து வாங்கிக்கங்க, என்கிட்ட கேளுங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேனே தவிர நான் கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்லலை. ஓகே, நான் என்கிட்ட இருக்குது, நான் தம்பட்டம் அடிக்கலைங்க. சரிங்களா. என் மூலமாக, என்னுடைய வீடியோ மூலமாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நன்மை நடக்கும். இந்த வீடியோவை பார்த்து உனக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்லது நடக்கும். அட்லீஸ்ட் ஒரு விஷயத்தை கெயின் பண்ணுவேன், ஒரு நாலேஜை கெயின் பண்ணுவேன் நீ. அப்படி இல்லைனா வந்து ஏதோ என்னுடைய அந்த நான் கொடுக்கறது வந்து உனக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ் ஆகும். யூஸ் ஆகாமலாம் இருக்காது. ஏன்னா இது சட்டப்படிப்பு, ஓகேவா. இதை வந்து நாலேஜ் இஸ் பவர், நாலேஜ் இஸ் வெல்த். கரெக்டுங்களா. ஸோ அதனால் இந்த வீடியோ போடுறதுனால எனக்கு ஒன்றும் காசெல்லாம் கிடைக்க போகிறது இல்லைங்க, ஓகேங்களா. நான் வீடியோ போட்டு எனக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு நான் போயிடுவேன். அதோட என் வேலை முடிஞ்சு போச்சு. மேற்கொண்டு கடவுள் பார்த்துக்குவார் எல்லாத்தையும். கரெக்டுங்களா. ஒவ்வொருத்தருக்கும் பாடம் சொல்லி கொடுத்தோன்னா அது புண்ணியத்தில் சேரும். கரெக்டுங்களா. அதுக்கு இறைவன் வந்து நமக்கு அதுக்குண்டான கூலியை நமக்கு கொடுத்துருவான். நம்முடைய கூலி கடவுள்கிட்ட தான் இருக்குது, ஓகேவா. வேறு யாருக்கிட்டையும் கிடையாது. நான் மனுஷங்களெல்லாம் நம்பி இல்லை. சரிங்களா. மனுஷங்களை நம்பி வாழக்கூடிய சூழ்நிலையில் இறைவன் என்னை வைக்கவும் இல்லை. அதுக்கு இறைவனுக்கு நன்றி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரெக்டுங்களா. ஏன்னா நாசியிலே சுவாசம் வருகிற மனுஷரை நம்புகிறதை காட்டிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம். கரெக்டுங்களா. அதனால் ஆண்டவரை நம்பி, எந்த மனுஷனையும் நம்பி அவன் சோறு போட்டு சாப்பிடணுன்ற நிலைமையில் கடவுள் என்னை வைக்கலை. கரெக்டுங்களா. அதனால் வந்து நான் இறைவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா வறுமையில் இருந்த காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொடிய வறுமை. கரெக்டுங்களா. மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் சிஎஸ்ஐ ஆண்டர்சன் சர்ச் இருக்கும். அங்கே போய் உட்காந்துக்குவேன் நான். உட்காந்துட்டு ஆண்டவரே எனக்கு கண்ணில் தண்ணி வரும். கரெக்டுங்களா. இங்கே யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்களே, யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்களே. ஒரு கேஸை எப்படி நடத்துறதுன்னு நமக்கு தெரியல. அது கற்றுக்கலாம் நம்ம. ஆனால் ஒரு சாதாரண ஒரு 13B கேஸு, ஒரு டிவோர்ஸ் கேஸு, 13B மியூச்சுவல் கன்சென்ட், அந்த ஃபார்மேட் கூட நம்மக்கிட்ட இல்லையே. யாரும் கேட்டால் தரமாட்டாங்களே. கேஸு வரும், ஆனால் ஃபார்மேட் நம்மக்கிட்ட இருக்காது. அதான் ஃபார்மேட்டை எங்கே போய் வாங்குறது, எப்படி வாங்குறது நமக்கு தெரியாது. அப்போ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். அப்போ வந்து நமக்கு என்ன வரும், சரி ஓகே, நமக்கு யாரும் உதவி பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை, ஓகேவா. மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் சிஎஸ்ஐ ஆண்டர்சன் சர்ச் இருக்காங்க. போய் டெய்லி உட்காருவேன். ஆண்டவரே நீர் பார்த்து எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கரெக்டாக இல்லையா. அதாவது என்ன சொல்கிறது, பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அப்படின்னு பைபிள் வசனம் சொல்கிற மாதிரி, ஆண்டவரே எனக்கு எங்கேருந்து வேணாம், உங்ககிட்டேருந்து எனக்கு உதவி வரட்டும். உங்ககிட்டேருந்து எனக்கு உதவி வந்துச்சுன்னா நான் 10 பேருக்கு உதவி பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் கிடச்சிதுன்னா நான் 10 பேருக்கு கொடுக்குறேன் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியாச்சு. ஆண்டவர் நமக்கு எல்லா விதமான ஃபார்மேட்டையும் நமக்கு கொடுத்துருக்குறாரு. சரிங்களா. ஸோ ஆகையினால வந்து நம்ம அடுத்தவனுக்கு கொடுப்போம், ஃப்ரீயாகவே கொடுப்போம். கரெக்டுங்களா. கொடுக்குறதுனால நான் ஒன்றும் குறைஞ்சிட போகிறது கிடையாது. கடவுள் என்னை நல்லபடியாக தான் வாழ வைக்கிறாரு. அடுத்தவங்களோட கையை நம்பி வாழாமல் கடவுள் என்ன அமோகமாக வாழ வைக்கிறார். இதை விட எனக்கு வேறு என்ன வேணும். கரெக்டுங்களா. சரி, ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். இப்போ என்கிட்ட இருக்கிறது க்ளீன் காப்பி, ஓகேங்களா. க்ளீன் காப்பியில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம பிளைண்ட்டை புகார் மனு ரெடி பண்ணும்போது அந்த பிளைண்ட்டெல்லாம் உங்களுக்கு என்ன ஸ்டோரியோ அதை எழுதிக்கங்க. உங்களுடைய கிளையண்ட் வந்து என்ன சொல்கிறாரோ அந்த கிளையண்ட் அவருடைய வெர்ஷனை அந்த புகார் மனுவில் எழுதிக்கங்க, ஓகேங்களா. எதுவுமே சொல்லி கொடுத்தா தான் வரும், சொல்லி கொடுக்காமல் இங்கே எதுவுமே வராது, ஓகேவா. ஓதாது உணர்ந்த கவி யாருமே இல்லை இங்கே. ஓதாது உணர்ந்த கவி இங்கே யாருமே கிடையாது, ஓகேங்களா. நம்ம ஸ்கூலில் போய் ஏபிசிடி நமக்கு சொல்லி கொடுத்தா தான், டீச்சர் சொல்லி கொடுத்தா தான் நமக்கு ஏபிசிடி தெரியுமே தவிர, இல்லைன்னா இங்கே தானே உட்கார்ந்த தலைவன்லாம் இங்கே யாரும் கிடையாது. அதனால் வந்து எங்களுக்கெல்லாம் யாரும் சொல்லித்தரல, நாங்களே கற்றுக்கிட்டோன்றதெல்லாம் பேசக்கூடாதீங்க. இங்கே சொல்லிக் கொடுக்கலாம் யாராலையும் எதையும் கற்றுக்கவே முடியாது. கரெக்டுங்களா. அதனால் நாங்களாம் யாரும் கஷ்டப்பட்டு வந்தோம், அப்போ நாங்களாம் சுகப்பட்டா வந்தோம்.
ஓகேவா? நாங்களும் 4 பேர்ட்ட காரி துப்பு வாங்கி செருப்படி வாங்கி தான் வரோம். கரெக்டுங்களா இல்லையா? நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்க, நானும் தான் பணம் சம்பாதிக்கிறேன். நீங்கள் மனுஷன், நானும் மனுஷன். கரெக்டாக இல்லையா? உங்களுக்கும் அதே வேதனையும் வலியும் தான், எனக்கும் அதே வேதனையும் வலியும் தான். யாருமே இங்கே கஷ்டப்படாமலாம் வந்து பெரிய ஆளாக ஆகிடலை. கரெக்டுங்களா? அதனால் நம்ம வந்து மேலே வந்துட்டோம் அப்படின்னா கடவுள் நம்மளை மேலே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஓகேவா? அதனால் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்கு உண்டு என்று நினைப்பதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்றார் பைபிள் ஆண்டவர். கரெக்டுங்களா? உனக்கு நான் கொடுத்துருக்குறேன், நீ அதை எத்தனை பேர் கொடுக்கணும்னு உனக்கு மனசு இருந்துச்சுன்னா நான் உனக்கு கொடுத்துட்டே இருப்பேன். கொடுக்கக்கூடாது, எல்லாத்தையும் நானே வச்சு திம்பேன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அது கடவுள் என்ன பண்ணுவார்? ஃபியூஸ் பிடிங்கி விட்ருவார். கரெக்டுங்களா? அதனால் வந்து குரான் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து ஓடுகின்ற குதிரைகள் மீது சத்தியமாக, குதிரையினுடைய அந்த கால் அடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓடுகின்ற குதிரைகள் மீது சத்தியமாக, அதுக்கு குரானில் இதிலே படித்தேன், நான் மறந்துட்டேன். அதாவது இறைவன் என்ன பண்ணுவான்னா மறுமையின் நாளில் வந்து பார்த்திங்கன்னா மனுஷனுடைய இருதயத்தை திறந்து பார்த்து விடுவான். இறைவன் வந்து மறுமையின் நாளில் வந்து மனுஷனுடைய இருதயத்தை திறந்து பார்ப்பானாம். ஏன்னா மனிதன் குறைவாகவே நன்றி செலுத்துகிறான் அப்படின்னு தான் குரான் சொல்லுது. கரெக்டுங்களா? ஸோ அதனால் நான் எதுக்கோ சொல்ல வந்தேன். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறத அடுத்தவனுக்கு கொடுத்து உதவி செய்வோம். அதனால் நம்ம வந்து குறைஞ்சி போட போகிறது கிடையாது. கரெக்டுங்களா? சார் நீங்கள் மொக்க போடுறீங்க சார், நீங்கள் வந்து விஷயத்த சொல்ல மாட்டீங்கன்னா நான் விஷயத்த சொல்ல மாட்டேன். இது என்னோடய வீடியோ, என்னோட நாலேஜ், நான் நினைக்கும் போது தான் சொல்லுவேன். இஷ்டம்னா பாருங்கள், கஷ்டம்னா கிளம்புங்க. கரெக்டுங்களா? என் அளவுக்கு யாராச்சும் இன்டெப்த்தாக விஷயத்த உங்களுக்கு உட்கார வச்சு சொல்லி கொடுக்குறாங்களான்றது உங்கள் மனசாட்சியில் கேளுங்க. எத்தனையோ பேர் வீடியோ போடுறாங்க, அத்தனை பேரும் வந்து இந்த அளவுக்கு இன்டெப்த்தாக உட்கார வச்சு வக்கணையாக விலாவாரியாக சொல்லி தராங்களா அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசாட்சி நீங்கள் கேட்டிங்கன்னா மனசாட்சி சொல்லும். சுரேந்திரன் அட்வொகேட் உட்காந்து புட்டு வைக்கிறாருப்பா, எல்லாத்தையும் பொறுமையாக சொல்லி கொடுக்குறாருப்பா, நம்ம தான்ப்பா அவரை தேவையில்லாமல் கலாய்க்கிறோம். சார் ஷார்ட்டாக சொல்லுங்கள், ஸ்வீட்டாக சொல்லுங்கன்னா ஷார்ட்டாகவும் சொல்ல மாட்டேன், ஸ்வீட்டாகவும் சொல்ல மாட்டேன். கரெக்டாக இல்லை? எது எப்படியோ அப்படி தான் சொல்ல முடியும். கரெக்டுங்களா? ஸோ ஆகையினால இஷ்டம் இருந்தால் பொறுமை இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா வந்து யார் உங்களுக்கு நல்ல விளக்கமாக விலாவாரியாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்களோட வீடியோவை போய் நீங்கள் பார்த்துக்கங்க. கரெக்டுங்களா இல்லையா? தானம் கொடுக்குற மாட்டை பல்ல பிடிச்சி பார்க்கக்கூடாது. கோயிலில் 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணுறான்னா அந்த அன்னதானத்தில் உப்பு இல்லை, காரம் இல்லை, புளி இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீ சாப்பாடை வெஸ்ட்டு போயான்னு சொல்லுவான். கரெக்டுங்களா இல்லையா? இங்கே நான் போடுறதே சாப்பாடு அன்னதானம், இதில் வேறு உப்பு இல்லை, காரம் இல்லை, புளிப்பு இல்லைன்னா உங்கள் வீட்டில் பொண்டாட்டி பண்ணுவா, போய் சாப்பிடு போ அப்படின்வாங்க. கரெக்டுங்களா? அதனால் யார் என்ன தானத்தை கொடுத்தாலுமே வந்து என்ன பண்ணுறது, அதாவது தானம் கொடுத்தாங்கன்னா அதை பல்ல பிடிச்சி பார்க்கக்கூடாது. இவர் ஏதோ சொல்ல வராரு, அதை அவர் என்ன சொல்ல வராருன்றதை நம்ம வந்து மனசு கொடுத்து கேட்கணும், காது கொடுத்து கேட்கணும். என்ன சொல்கிறது, அதாவது பைபிள் என்ன ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, செவி உள்ளவன் கேட்க கடவன், இருதயம் உள்ளவன் உணரக் கடவன். கரெக்டுங்களா இல்லையா? நம்ம லீகல் ப்ரொஃபஷனில் யாராச்சும் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களா? யாராச்சும் நம்மக்கிட்ட வந்து ஒரு சகோதரத்துவத்தோடு பழகிறாங்களா? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கிடையாது. கரெக்டுங்களா? நான் அடுத்தவனும் சொல்லித்தர மாட்டேன், என்கிட்ட இருக்கிற நாலேஜை நான் வெளியே விட மாட்டேன். இப்படி இருந்தால் அப்புறம் நம்ம பிள்ளைங்க எப்படி வந்து வக்கீலாகும், நம்ம பிள்ளைங்க எப்படி ஜட்ஜ் ஆகும்? கரெக்டுங்களா இல்லையா? அதனால் நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சார் நீ எவ்வளோ சொன்னாலும் நான் இப்படி தான் சார் இருப்பேன்னா சரி இருந்துட்டு போங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கரெக்டுங்களா? எல்லாருக்கும் மரணம் என்பது வரும். மரணத்திற்கு பிறகு இறைவன் நம்மளை கேள்வி கேட்பான். மறுமையில் அல்லாஹ் நம்மளை கேள்வி கேட்டே தீருவான். கரெக்டுங்களா? நபிகள் நாயகத்தினுடைய சிபாரிசு இல்லாமல் நம்மளால் சொர்க்கத்துக்குள்ளே போக முடியாது. ஸோ நபியினுடைய சிபாரிசு நமக்கு வேணும்னா நம்ம வந்து நன்மைகளை சம்பாதித்து வைத்திருக்க வேண்டும். மறுமையின் நாளில் நம்மளுடைய நன்மைகள் தான் நமக்காக பேசுமே தவிர வேறு யாரும் பேச மாட்டாங்க. கரெக்டுங்களா? சரி, ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட்டு. இப்போது மேட்டர் என்ன அப்படின்னா வந்து பெட்டிஷனில் உங்களுடைய கதையை எழுதிக்கங்க. உங்களுடைய பெட்டிஷனர், அதாவது அந்த புகார்தாரர், ஹவுஸ் ஓனர் என்னென்ன சொல்கிறாரோ அந்த வெர்ஷன் அப்படியே எழுதிக்கங்க. ரெண்டல் அக்ரிமெண்ட் இஸ் மஸ்ட். ரெண்டல் அக்ரிமெண்ட் இருந்தால் தான் உங்களால் RLTOP போட முடியும். ரெண்டல் அக்ரிமெண்ட் இல்லை அப்படின்னா வந்து குவிட் அண்ட் டெலிவர் சூட்டை நீங்கள் போட்டுக்கணும். கரெக்டுங்களா? குவிட் அண்ட் டெலிவர் ஒரிஜினல் சூட் எப்படி போடணுன்றதும் 6-7 வீடியோ போட்டிருக்கிறேன், நல்லா விலாவாரியாக சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? ரெண்டல் அக்ரிமெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் RLTOP போடலாம். ஓகேவா? ரெண்டல் அக்ரிமெண்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து குவிட் அண்ட் டெலிவர் ஒரிஜினல் சூட்டு தான் நீங்கள் போடணும். ஓகேங்களா? RLTOPன்றது ஸ்மால் காசில் வரும், குவிட் அண்ட் டெலிவர்ன்றது சிவில் நீதிமன்றத்தில் வரும். இவ்வளோ தான் விஷயம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த பிளைண்ட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது பிளைண்ட்டில் என்ன எழுதணும் அப்படின்னா வந்து இது போல் நான் வந்து ஹவுஸ் ஓனரு என்னோடய டெனண்ட்டுக்கு நான் வந்து லீகல் நோட்டீஸ் அனுப்புனேன். நான் வீடை காலி பண்ண சொல்லி லீகல் நோட்டீஸ் அனுப்புனேன், அவர் அந்த லீகல் நோட்டீஸை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு எழுதணும். அப்படி இல்லையா, நான் லீகல் நோட்டீஸ் அனுப்பினேன், அவர் பெற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றத அதில் எழுதணும், இந்த பிளைண்ட்டில் எழுதணும். கரெக்டுங்களா இல்லையா? அவர் பெற்றுக்கிட்டாரு அப்படின்னா அந்த AD கார்டு நம்மளுக்கு வந்துடும், அக்னாலேஜ்மெண்ட் கார்டு நம்மளுக்கு வந்துடும். அவர் அந்த நம்ம அனுப்பின லீகல் நோட்டீஸை அவர் பெறலை அப்படின்னும் போது அந்த லீகல் நோட்டீஸ் அப்படியே நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும்.
சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த பிளைன்ட்டில் இன்னொன்று என்ன எழுதணும் அப்படின்னா வந்து, நான் வந்து இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி கவர்மெண்ட் உத்தரவு போட்டிருக்குது. அந்த உத்தரவின் பிரகாரம் கவர்மெண்ட் சொன்ன மாதிரி ரெண்டல் அக்ரிமெண்ட்டை நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக என்னோடய டெனண்ட்டை கூப்பிட்டேன். ஆனால் டெனண்ட் வந்து என்னோடய ரெண்டல் அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு டெனண்ட் வந்து முன் வரலை அப்படின்றத அதில் எழுதணும். கரெக்டுங்களா இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து காஸ் ஆஃப் இதெல்லாம் வந்து நான் எதுக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, எனக்கு யாரும் சொல்லித் தரலையாப்பா, அதனால் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன்ப்பா, கற்றுக்கப்பா. கரெக்டாக யார் சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவங்கள உதாசீனப்படுத்தாதீங்கப்பா, கேவலப்படுத்தாதீங்கப்பா. கடவுள் நம்முடைய கண்ணை வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா வந்து மறைத்து விடுவான். கரெக்டுங்களா இல்லையா? கடவுள் நம்ம கண்ணை மறைச்சிட்டான் அப்படின்னா நமக்கு நன்மையான வழி எது, தீமையான வழி எதுன்னு நமக்கு தெரியாது. ஓகேவா? கடவுள் நம்முடைய கண் பார்வையை மறைச்சிட்டான்னா நமக்கு நன்மை தெரியாமல் தீமையான பாதையில் போய் மாட்டிக்குவோம்ப்பா. அதனால தான் யாராச்சும் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சலாம் சொல்லுங்கள். கரெக்டாக அவங்களுக்காக நீங்கள் கடவுளை இறைவனுக்கு நன்றினாச்சும் சொல்லுங்கள். சொல்லி கொடுக்குறவன் வந்து வேறு கேன பையன், லூசு பையன், வேறு வேலை இல்லை போல இருக்குது, கேஸ் இல்லை போல இருக்குது, இந்த நாயை உட்காந்து வக்கனையாக விலாவாரியாக எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துனுக்குது, இதெல்லாம் ஒரு அட்வொகேட்டு அப்படின்லாம் சொல்லிவிட்டு இது திட்டாதீங்க. கரெக்டுங்களா? சரி, நீங்கள் என்ன வேணால், அதாவது நீங்கள் நாய் பெயின் கூட திட்டினா கூட பரவாயில்ல, அசிங்கமாக வந்து மக்கள் பேசுகிறாங்க, என்னென்னமோ என் காது போடவே பேசுகிறாங்க. இவன் யூடியூப் போட்டான், பெரிய ஆள் ஆகிட்டான். ஐயா, நான் பெரிய ஆள் ஆகிறதுக்குலாம் நான் யூடியூப் போடலைங்க ஐயா. நான் வந்து 4000 30 நாளுக்கு வந்து 4000 ஸ்டைஃபண்டை வச்சு இந்த சென்னை சிட்டியில் வாழ முடியுமா? முடியாது. அப்போ நான் எங்கே போய் கையேந்துவேன்? அப்போ நான் பட்ட வறுமையை வந்து நீ படக்கூடாதுன்னு தானே நான் பாடம் எடுக்கிறேன். ஆனால் நீ என்னை கேவலப்படுத்துகிற பார்த்தியா? கரெக்டாக இல்லையா? சரி, அவனவன் செய்ததுக்கு அல்லாஹ் அவனவனுக்கு கூலி வழங்குவான். கரெக்டாக ஒரு என்ன சொல்கிறது, அல்லாஹ் உங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டான். கரெக்டுங்களா இல்லையா? ஒரு அணு அளவு கூட அல்லாஹ் உங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டான் அப்படின்னு தான் குரானில் வந்து இருக்குது. அதுதான் அல்லாஹ்வோட வாதான்னா ப்ராமிஸ். சரிங்களா? நீங்கள் அணு அளவும் தீங்கிழைக்கப்பட மாட்டீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் குரானில். கரெக்டாக எடுத்து படித்து பாருங்கள், தெரியும். சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு வந்து காஸ் ஆஃப் ஆக்ஷன். ஓகேவா? ஒவ்வொரு பிளைண்ட்லையுமே நம்ம காஸ் ஆஃப் ஆக்ஷன் போடுவோம். இப்போது இது சபர்பன், இப்போ ஊர் கோர்ட்டு வைங்களேன், அதாவது வந்து பொன்னேரி, மாதவரம், திருவள்ளூர், அம்பத்தூர், இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காஸ் ஆஃப் ஆக்ஷனில் வந்து நம்ம காஸ் ஆஃப் ஆக்ஷனில் அங்கே போட்டாகணும். என்னத்தை போடணும்? எந்த டிஸ்ட்ரிக்ட்டு, அதாவது அந்த லேண்ட்லார்ட் இருக்கிறார் இல்லையா, அவர் எந்த வீட்டை வாடகைக்கு விட்டாரோ அந்த வீடு இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, இந்த தாலுக்கில் இருக்குது, இந்த ஃபிர்காவில் இருக்குது அப்படின்னு நம்ம காஸ் ஆஃப் ஆக்ஷனில் கண்டிப்பாக போடுவோம். இல்லைன்னா போடலைன்னா அவங்க ரிட்டர்ன் போடுவாங்க பாசிங் ஆஃபீஸர்ஸு. இதே இப்போ நான் வந்து ஸ்மால் காசஸில் போடுறேன், சரிங்களா? ஸ்மால் காசஸில் போடும்போது அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷனில் வந்து இந்த ஃபிர்கா, தாலுக்கா, ஓகேங்களா, இந்த டிஸ்ட்ரிக்ட்டு இதெல்லாம் வந்து போட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? இதை போடலைன்னு சொல்லிவிட்டு பாசிங் ஆஃபீஸர் ரிட்டர்ன் போட மாட்டாங்க. சரிங்களா? இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து இந்த கிரவுண்ட்ஸ் ஃபார் ரிலீஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும். இதை நம்ம பிளைண்ட் தயாரிக்கும் போது இதெல்லாம் வரும். பிளைண்ட் தயாரிக்கும் போது நான் லீகல் நோட்டீஸ் அவனுக்கு அனுப்புனேன், அவன் வாங்கிட்டான், அல்லது நான் லீகல் நோட்டீஸ் அனுப்புனேன், அவன் வாங்கலை, ஓகேவா? இதை குறிப்பிடணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி நான் அவனை கூப்பிட்டேன், அவன் வரல அப்படின்றதையும் அதில் குறிப்பிடணும். காஸ் ஆஃப் ஆக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கோர்ட்டாக இருந்தாக்கா வந்து டிஸ்ட்ரிக்ட், அது எந்த டிஸ்ட்ரிக்டில் வருது, அவர் எந்த வீட்டை வாடகை விட்டாரோ அந்த வீடு எந்த டிஸ்ட்ரிக்டில் வருது, எந்த தாலுக்காவில் வருது, எந்த ஃபிர்காவில் வருதுன்றதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும் காஸ் ஆஃப் ஆக்ஷனில். ஸ்மால் காசஸ் சிட்டி லிமிட்ன்றதுனால வந்து நம்ம நான் பண்ணலைனாலும் நம்பர் ஆகுது, பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு கிரவுண்ட்ஸ் ஃபார் ரிலீஃப்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேவா? அதை நம்ம என்ன எழுதணும்னா ஐ நீட் டெலிவரி ஆஃப் வேக்கண்ட் பொசிஷன் அப்படின்னு அதில் நம்ம கேட்கணும். கரெக்டுங்களா? நெக்ஸ்ட்டு கோர்ட் ஃபீஸ் பே பண்ணணும். கோர்ட் ஃபீஸ் பே பண்ணணும்னா எவ்வளோ பே பண்ணணும்? 3% பே பண்ணணும். 3%னா என்ன சார் ஒன்றும் புரியலையே சார் அப்படின்னா, இப்போ ஒரு வீட்டுக்கு வாடகை வந்து 7000 ரூபா. லேண்ட்லார்டு என்ன பண்ணுறாரு, ஒரு வீட்டை 7000 ரூபாய்க்கு வாடகைக்கு விடுறாரு. ஸோ அப்போ ஒரு வருஷத்துக்கு வாடகை எவ்வளோ ஆச்சு? 7 12 84,000 ரூபா. அந்த 84,000 ரூபாய்க்கு 3% தான் கோர்ட் ஃபீஸ் பே பண்ணணும். புரியுதா? இதுதான் மேட்ரு. ஒரு வீட்டுக்கு ஒரு மாதத்துக்கு 7000 ரூபா வாடகை. அப்போ வருஷ வாடகை எவ்வளவு? 7 12 84,000 ரூபா. அந்த 84,000 ரூபாய்க்கு 3% கோர்ட் ஃபீஸ் கட்டணும். அப்போ 84,000 ரூபாய்க்கு 3% எவ்வளோ வருது? 2520 ரூபா வருது. இதுதான் கோர்ட் ஃபீஸு. ஓகேங்களா? இந்த ஃபீஸ் நம்ம எதுக்காக கட்டுறோம் அப்படின்னா, நம்ம கேட்குறோம் பார்த்தீங்களா, ப்ரேயர் ஃபார் டெலிவரி ஆஃப் வேக்கண்ட் பொசிஷன், என்னோடய வீட்டை காலி பண்ணி கொடுங்க நம்ம ப்ரேயர் கேட்குறோம் பார்த்தீங்களா. இந்த ப்ரேயருக்கு தான் நம்ம 2520 ரூபா, அதாவது 3% நம்ம கோர்ட்டுக்கு ஃபீஸ் கட்டணும். கோர்ட்டுக்கு ஃபீஸ் கட்டாமல் கோர்ட்டு கேஸை எடுக்காது. புரியுதா? இந்த கோர்ட் ஃபீஸை நம்ம எந்த செக்ஷனில் கட்டணும் அப்படின்னா, செக்ஷன் 43 சப்செக்ஷன் 2 ஆஃப் தி தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்டில் கட்டணும்.
மறுபடியும் சொல்கிறேன், இந்த கோர்ட் ஃபீஸை வந்து நம்ம இதில் கட்டணும், செக்ஷன் 43 சப்செக்ஷன் 2 ஆஃப் தி தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்டில் நம்ம இதை கட்டணும். ஓகேவா? நம்ம இதெல்லாம் பிளைண்ட்டில் எழுதணும். பிளைண்ட் புகார் மனுவில், பிளைண்ட்னா புகார் மனு, பிளைண்ட்டில் வந்து என்ன போடணும் அப்படின்னா ஷெட்யூல் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை போடணும். அந்த சொத்து எந்த சொத்து, ஆல் தட் பீஸ் அண்ட் பார்சல் ஆஃப் லேண்ட் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, ஷெட்யூல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. அந்த ஷெட்யூல் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை சொத்து டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல் தட் பீஸ் அண்ட் பார்சல் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங் கம்ப்ரைஸ்ட் இன் சர்வே நம்பர் அப்படின்னு வரும். அந்த சொத்து விவரத்தை அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணோம், பிளைண்ட்டில் ஷெட்யூல் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு போட்டு அந்த பிளைண்ட்டில் அதை எழுதணும். ஓகேவா? இது எப்படி சார் எழுதுறது, எனக்கு ஒன்றும் புரியலையே சார் அப்படின்னா, அதுதான் நீங்கள் கேளுங்க, நான் தரேன். என்கிட்ட ஃபுல் செட்டு வச்சுருக்கிறேன் ஃபார்மேட்டு. அந்த ஃபார்மேட்டை அப்படியே கொடுக்குறேன், அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள், முடிஞ்சு போச்சு, கேஸ் நம்பர் ஆக போகுது. நான் வச்சுருக்கிறது க்ளீன் காப்பி. கரெக்டாக க்ளீன் காப்பி நான் உங்ககிட்ட கொடுத்தா அதை அப்படியே காப்பி அடிங்க, கொண்டு போய் போடுங்க, பாசிங் ஆஃபீஸர் எந்த மிஸ்டேக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்பர் பண்ண போகிறாங்க. இவ்வளோ தான் விஷயம். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் என்னென்ன போடணும் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டை வந்து நம்ம கோர்ட்டில் வந்து போடணும். என்னென்ன போடணும் அப்படின்னா, ஐயா இந்த வீட்டுக்கு நான் தான் ஐயா சொந்தக்காரன் அப்படின்னு வாயில் சொன்னால் பத்தாது, அதை பேப்பரில் நிரூபிக்கணும். கரெக்டுங்களா இல்லையா? அதாவது இந்த வீடு வந்து நான் தான் லேண்ட்லார்டுனா இந்த வீடு எனக்கு எப்படி வந்துச்சு, எங்கள் அப்பா எனக்கு உயில் மூலமாக எழுதி வச்சுட்டு போனார், தாத்தா எனக்கு உயில் மூலமாக எழுதி வச்சுட்டு போனார், எங்கள் அம்மா எனக்கு செட்டில்மெண்ட் கொடுத்தாங்க, என் தம்பி தங்கச்சிக்கிட்டேருந்து பாகப்பிரிவினை மூலமாக எனக்கு இந்த சொத்து வந்துச்சு, எந்த வழியாக வந்துச்சு, சேல் டீடா, செட்டில்மெண்ட் டீடா, வில்லா அல்லது பார்ட்டிஷனா, எந்த வழியாக வந்துச்சு சார், அப்போ இந்த வழியாக வந்துச்சுங்க. அப்போ அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, சேல் டீடோ, செட்டில்மெண்ட் டீடோ, வில்லோ அல்லது பார்ட்டிஷன் டீடோ, எதன் மூலமாக அந்த சொத்து வந்துச்சோ அந்த சொத்தினுடைய காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட், சர்டிஃபைடு காப்பி, சான்றிடப்பட்ட நகல், அதை வந்து சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் வந்து நம்ம என்ன பண்ணோம், இப்போலாம் ஆன்லைனில் போட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கரெக்டுங்களா? எப்போ நான் வந்து எனக்கு அந்தளவுக்கு ரியல் எஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் மேட்டர் தெரியாது. கரெக்டுங்களா? நான் கோர்ட்டுக்கு போகிற வக்கீல். கரெக்டுங்களா இல்லையா? அதனால் வந்து ரியல் எஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் மேட்டர் நமக்கு அந்தளவுக்கு நம்ம வந்து ஃபுல்லி நமக்கு அந்த நாலேஜ் கிடையாது. ஓரளவுக்கு தான் நாலேஜ் இருக்குது. கரெக்டுங்களா இல்லையா? ஸோ அதனுடைய சர்டிஃபைடு காப்பியை நம்ம வாங்கணும். அந்த சொத்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத அந்த ஒரிஜினலை வந்து அந்த லேண்ட்லார்டு வச்சுருப்பார். அப்போ அதை வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கக்கூடாது, அதை சர்டிஃபைடு காப்பி தான் போடணும். சார் சொத்து டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்குது சார், அந்த சொத்து டாக்குமெண்ட்டை வந்து நான் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துட்டோமான்னா, ஜெராக்ஸ் எடுத்து என் கையில் கூட அதை நான் என் கட்டில் வச்சுக்கிறேன். சொத்து டாக்குமெண்ட்டை வந்து சர்டிஃபைடு காப்பி போடுப்பா. சர்டிஃபைடு காப்பினா என்ன சார் அப்படின்வா, தெரிஞ்சுட்டே கேட்பான். சர்டிஃபைடு காப்பினா வேறு ஒன்றும் இல்லைப்பா, காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட்டுப்பா. காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட்னா என்ன சார் அப்படின்வா. உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது எனக்கு டைம் கிடையாது, நீ துணியை தைக்க கொடுத்துருக்க, நான் தைச்சி கொடுக்குறேன் உனக்கு, துணியை போட்டுக்க. அதுக்காக அந்த துணி இப்படி தான் தைக்கணும், இப்படி தான் கட் பண்ணணும், இப்படி தான் ஓவர்லாக் பண்ணணும், இப்படி தான் பட்டன் அடி தைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்க முடியாது. கரெக்டாக இல்லையா? சர்டிஃபைடுக்கு அப்போ இல்லை சார், நான் இந்த சொத்து டாக்குமெண்ட்டை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டாக்கா, சர்டிஃபைடு காப்பி கொடுத்துட்டாக்கா, நீங்கள் அதை வேறு என்ன ஏமாற்றி வேறு எங்கேயா விற்றுட்டிங்கன்னா அந்த சந்தேகத்தோடய இருப்பான் அவன். வர்றவன் நம்மகிட்ட உண்மையை சொல்ல மாட்டாங்க, வர்றவங்க நம்மளை நம்பவும் மாட்டாங்க. சார் என்னோடய சொத்து டாக்குமெண்ட் உங்களுக்கு எதுக்கு சார்னா, இல்லை சார் சொத்து டாக்குமெண்ட்டு சர்டிஃபைடு காப்பி சான்றிட்ட நகல் வந்து நம்ம கோர்ட்டில் கொடுக்கணும் சார். அப்படிங்களா சார், அதை கோர்ட்டில் கொடுக்கணுமா சார்? சந்தேகம் வந்துடும் அவருக்கு உடனே நம்ம மேலே. இல்லை சார் நானே வயசானவன், 60 வயசு மேலே ஆகிடுச்சு, நான் சீனியர் சிட்டிசனு, இந்த வயசில் நானே வந்து வீட்டை வாடகை விட்டு காலி பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு உட்காந்துட்ருக்கேன், நீங்கள் வேறு சொத்து டாக்குமெண்ட்டை வேறு கேட்குறீங்க, ஏதாச்சும் கலையபுரம் பண்ணிவிடுவீங்களோ, கபலீகரம் பண்ணிவிடுவீங்களோ, என் சொத்தை வேறு யாருக்கா விற்றுருவீங்களோ அப்படின்ற சந்தேகத்தில் அவர் இருப்பார். ராசா நீ ரொம்ப சந்தேகப்படுற, இந்த கேஸே எனக்கு வேணாம், எடுத்துன்னு போ, இது வேற எங்கேயா போய் நடத்திக்க போ, ஏன்னா நான் உனக்கு இந்த அளவுக்கு விளக்கமாக விலாவாரியாக உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சான்றிட்ட நகல் வேணுமாப்பா, போய் எடுத்துகிட்டு வாப்பான்னா அதை கொடுக்கறதுக்கு அவருக்கு பயம். வக்கீல் நம்மளை ஏமாத்திடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ உனக்கு ஏமால நம்பிக்கை இல்லையோ இந்த கேஸ் நடத்தி பிரயோஜனம் இல்லை, வேறு ஒரு நல்ல வக்கீல் இருப்பாங்க அங்கே போய் நடத்திக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டணும். உன் கேஸும் வேணாம் எதுவும் வேணாம், ஓகேவா? நீ இப்போ உட்காந்து 1 மணி நேரம் கன்சல்ட்டிங் பண்ண பார்த்தியா, அதுக்கு நான் 1000 ஃபீஸ் வாங்குவேன், இந்த 1000 கூட எனக்கு ஃபீஸ் வேண்டாம், நம்பிக்கையே உனக்கு இல்லை, உன் கேஸ் நான் நடத்த மாட்டேன்ப்பா, கட்டு எடுத்துகிட்டு போயிடுப்பா, உன் கேஸை நடத்தி தான் சாப்பிட்ற நிலமையில இப்போ நான் இல்லைப்பா, தயவு செஞ்சு கிளம்புப்பான்னு அமுச்சு விட்றணும். வேற எங்கன்னா போய் ஏமாந்து கடைசியில் நம்மக்கிட்ட வருவாங்க. நம்மக்கிட்ட வரும்போதும் இல்லைப்பா நீ நம்ப மாட்டேன், நீ எடுத்துகிட்டு போயிடு, உன் வீட்டை வந்து என்ன சொல்கிறது, நீ கஷ்டப்பட்டே இரு, நீ நல்லா இருக்கணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றணும். ஏன்னா நம்பிக்கை இல்லாதவனுக்கு இதுதான் வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும், வேறு என்ன பண்ண முடியும்? நம்பிக்கை இல்லை உனக்கு, அப்புறம் ஏன் உனக்கு கேஸ் நடத்தணும்? நம்பி வா, நம்பிக்கை இருந்தால் வா. கரெக்டாக இல்லையா? நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஓகேவா? வக்கீல் ஏமாத்திர வரோன்னா வேறு ஏற்கனவே ஏமாந்து தான் நிற்கிற டெனண்ட்டுக்கிட்ட. கரெக்டாக இல்லையா? இதெல்லாம் அனுபவங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.